இருந்தோம். உண்மையிலே கடந்த ஆண்டு இரணைமடு குளம் உடைப்படுகின்ற அபாயம் வந்தபோது அந்த பொறியியலாளர் இதில் கண்டாவளையும் கல்மட நகர் இருந்தால் இது நிரந்தரமாக பதியப்பட்ட இடங்கள். சென்ற வருடத்திற்கு முதல் அங்கே 2000 எங்களுக்கு வந்து இந்த நெல்முத்து விநாயகர் பெருக்கிய நெல்முத்து வணக்கம் அவர்கள். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் 2வது பெரிய குளம் என்று சொல்லக்கூடிய கல்மடு குளத்தில் என்று கொடுக்கிறோம். இந்த குளம் கட்டப்பட்டு இன்றுடன் 95 வருடங்கள் ஆகின்றதாம். ஸோ அதனை முன்னிட்டு இந்த குளத்துக்கு அருகிலே ஒரு அழகான நெல்முத்து விநாயகர் ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தில் பொங்கல் நிகழ்வு ஒரு வித்தியாசமான முறையில் நடக்கிறது. இதைத்தான் இன்னைக்கு காணொலியாக காட்சிப்படுத்த போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் கல்மடு குளம் இப்போ நீர் வற்றிய நிலையில் காணப்படுது. இந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யுத்தத்துக்கு பின்னுக்கு ஒரு அழகான முறையில் கட்டியிருக்கிறாங்க. நாங்கள் அதுக்கு பிறகு உங்களுக்கு வீடியோவில் காட்டுவோம் அதையும். ஓகே, தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ கீழே ஆலயம் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஆலயத்துக்கெனவே படிக்கப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த நெல்முத்து விநாயகர் என்ற ஒரு பாடல் உலக புகழ் பெற்ற ஒரு பாடலாக மாறி இருந்தது. ஓகே, இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே தான் போய் பார்க்க போகிறோம். ஓகே மக்கள், இப்போ நாங்கள் குளத்து பண்டிலேருந்து போய் கொண்டிருக்கிறோம். குளத்து பண்டிலேருந்து இப்போ ஆலயத்துக்கு போக போகிறோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு படிக்கட்டு. ஓகே, இந்த படிக்கட்டில் இறங்கி போகலாம். ஓகே, இது வழியாக தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். இன்றைக்கி நிகழ்வு நடக்கிறதால இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மற்றபடி இது ஒரு காட்டுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குது. முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் பெரிய தண்ணி பவுசர் ஒன்றும் நிற்கிது. பொங்கல் வைக்கிறதுக்கான ஒழுங்குகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. பொங்கல் வைத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போயிட்டு வருவோம். ஆலயத்துக்குள்ளே போக போகிறோம். முன்னுக்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் வாழை மரங்கள்லாம் கட்டப்பட்டு பெரிய பானையில் பொங்கல் வைக்கிறதுக்கான ஒழுங்குகள் செய்து வச்சுருக்கிறார்கள். இதெல்லாம் செய்து வச்சிருக்கிறார்கள். சங்காபிஷேகம் நடந்து கொண்டிருக்குது. இப்போ கோயிலுக்கு முன்னாலே ஒரு உண்டியல். அப்படியே ஆலயத்துக்கு நாங்கள் மேற்கு வாசல் பக்கமாக வந்த வேண்டாம். பாருங்கள், இதில் மேற்கு வாசல் பக்கமாக ஒரு விநாயகர் இருக்கின்றார். இதில் ஒரு சங்கும் இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தினுடைய தோற்றத்தில் அமைஞ்சிருக்குது. ஓகே, இங்கே சங்காபிஷேகம் நடந்து வர அந்த தீர்த்த தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து வடிஞ்சு வந்து கொடுக்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். உள்ளுக்கு சங்காபிஷேகம் நடந்து கொண்டிருக்குது. ஒரு சில ஆலயங்களில் இப்படி தீர்த்தம் வரும்போது அப்படி ஒரு வாசமாக இருக்கப்பா. நிறைய பக்தர்கள் இந்த எல்லாம் பிடிச்சு கொண்டிருப்பாங்க. ஸோ பட் இந்த ஆலயத்தை கொஞ்சம் எப்படி இருக்க இப்படி ஒரு வாசமாக இருக்கு. ஓகே மக்களே, இப்படியே தொடர்ந்து நாங்கள் ஆலயத்துக்குள்ள ஒரு கிணறும் இருக்குது. அப்படியே இங்கால வசந்த மண்டபம் மாதிரி விநாயகர் பெருமான் வந்து இதுக்குள்ள அலங்கரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கால வைரவர் இருக்கார். ஸோ வைரவர் சன்னிதானத்துக்கு முன்னுக்கும் பொங்கல் பொங்கி கொண்டிருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்க, சின்ன தம்பி ஒருத்தர் மணி அடிச்சு கொண்டிருக்கார். ஓகே, இப்போ பொங்கல் பொங்கி கொண்டிருக்கிறாங்க ஆலயத்துக்கு முன்னுக்கு. ஸோ அதையும் மறுக்கா போய் பார்க்கலாம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடிமரம் போடப்பட்டிருக்குது. ஓகே, பொங்கி கொண்டிருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கலாம்.
சின்ன சின்ன பானையில் 95 பானையில் பொங்கல் வந்து இன்றைக்கி பொங்கப்பட்டு கொண்டிருக்குது. 95வது வருடத்தை முன்னிட்டு இந்த நிகழ்வு நடந்து கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பக்கம் அரிசி கழுவப்பட்டு கொண்டிருக்குது. ஆலயத்துக்கு முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பெரிய கொட்டில் ஒன்று அமைக்கப்பட்டு அதுக்குள்ளே தான் இந்த பொங்கல் வந்து பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டக்கச்சியிலேருந்து ராமநாதபுரத்தில் ரங்கன் குடியிருப்புங்கிற இடத்துல தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பான முறையில் நடக்கக்கூடிய இந்த பொங்கல் நிகழ்வு விவசாயிகளால் இது வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டு கொண்டிருக்குது. ஓகே, ஆலயத்தின் வேலைகளும் நடந்து கொண்டிருக்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். உதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பானையை சுற்றி அரிசியை சுற்றி போட்டு அந்த பானையில் போடுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்மா தேங்காய் ஒன்றை உடைச்சி அந்த தேங்காய் தண்ணியை எடுத்து அந்த பொங்கல் வைக்கிற இடத்தை சுற்றி ஊற்றி போட்டுட்டு தேங்காயின் அந்த 2 அரைப்பகுதி 2ஐயும் எடுத்து பொங்கல் வைக்கிற அடுப்பின் கல்லுக்கு மேலே வைக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான தங்களோட பாரம்பரிய முறையை வந்து இதில் செய்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அண்ணா பொங்கல் வச்சு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 95 பானையில் பொங்கல் வந்து இதில் வச்சு கொண்டிருக்கிறாங்க. இதில் ஒரு அக்கா இருக்கிறார். அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். என்ன இப்போ தான் பொங்கல் ஏற்பாடு நடக்குதா? சொல்லுங்க, உங்களோட ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த பொங்கல் நிகழ்வு பற்றி சொல்லுங்க. இந்த பொங்கல் நிகழ்வு வந்து ஒவ்வொரு வருடங்களும் 95 பானைகள் வச்சு பொங்கி தீர்த்த விழா கொண்டாடுறது. 95 பானைகள் ஒவ்வொரு வருஷமும் கல்மடு குளத்திலிருந்து பெண்ணடியவர்கள் மஞ்சள் சாரி உடுத்தி தீர்த்தம் எடுத்து கொண்டாந்து விநாயகருக்கு அபிஷேகங்கள் செய்து ஒவ்வொரு வருஷங்களும் 95 பானைகளும் வச்சு பொங்கல் செய்து எங்களுக்கு அற்புதமான ஒரு விநாயக பெருமான் நெல்முத்து விநாயகர் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பானை கூடும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பானை 91 பானையிலிருந்து இப்போ 95 பானைகளாக வந்திருக்கிறது. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த நெல்முத்து விநாயகர் வந்து இந்த கல்முகத்திலிருந்து நீர்கள் போய் எங்களுக்கு நெல்முத்து விநாயகர் வந்து எங்களுக்கு ஒரு அதிசயமானவர் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இரணைமடு குளத்துக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய குளம் என்று சொல்லக்கூடிய கல்முடு குளத்தில் என்று கொடுக்குறோம். அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கும் நெல்முத்து விநாயகர் ஆலயத்தில் என்று கொடுக்குறோம். அந்த ஆலயம் தொடர்பான வரலாறுகளை தெரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு ஐயாவை சந்திக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய பின்வாசல் வழியால் வந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். நாங்கள் இந்த மைக் ஒர்க்கை பிடிச்சிக்கொள்ளுங்க. சொல்லுங்கள், நாங்கள் இன்றைக்கி உங்களோட ஆலயத்தினுடைய பொங்கலுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆலயம் எப்போ தோன்றினது? இந்த ஆலயத்தை பற்றி எங்களுக்கு ஒருக்கா சொல்லுங்கள். இந்த ஆலயம் 1931ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது சிறிய குளமாக இருக்கும் காலத்திலே இது ஒரு சின்ன கொட்டில் இது ஆரம்பிக்கப்பட்டது. கோயில் பெருக்க இந்த கோயில் கொஞ்சமாக பெருத்தது. ஆனால் சென்ற 3 வருடங்களுக்கு முன்னாகத்தான் இதை நாங்கள் இதாக கட்டி இதை புனருத்தாரணம் செய்து கும்பாபிஷேகம் செய்து தண்டோம். இந்த கோயிலின் வரலாறு, இந்த குளம் கல்மடு குளம் கட்டப்படும் பொழுது கல்மடு நகர் இருந்தது. கல்மடு நகருக்கு தான் இந்த குளம் கட்டப்பட்டது. அந்த நேரம் முதலாவது கரும்பு செய்கை இங்கே நடைபெற்றது. அந்த கரும்பு செய்கை நேரம் அதுக்காக வேண்டி தான் இந்த குளத்தை கல்மடு குளத்தை கட்டினது. பிறகு அது கரும்பு செய்கை இங்கே சரிவர இல்லைன்ற உடனே விவசாயத்துக்கு மாற்றப்பட்டது. அதில் இருந்து இந்த குளத்தை இந்த குளக்கரையில வச்சு இந்த பிள்ளையாரை நாங்கள் இந்த குளத்துக்கு தண்டம். இந்த பிள்ளையார் பல புதுமைகளை உடையவராக காணப்பட்டார். இதனால இது பரபரப்பெடுத்தது. இதில் நாங்கள் பக்கத்தை கொண்டு வந்து ரங்கன் குடியிருப்பு ஒரு குடியிருப்பை ஆரம்பித்தோம் இந்த கோயிலுக்காக வேண்டி. இன்றைக்கு அந்த மக்கள் எல்லாரும் இந்த கோயிலில் வந்து கோயிலுக்கு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இது நாங்கள் கும்பாபிஷேகம் செய்ய முந்தி இருந்த பிள்ளையாரை கீழே வச்சு புதிய பிள்ளையாரை பெரிய பிள்ளையாரை மேலே வச்சு தான் அந்த இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். அப்போ அது அப்படி செய்திருக்கின்றோம். அதனால் மக்கள் இந்த இது இப்போ நாங்கள் இந்த குளத்தை கிட்டத்தட்ட முதல் 12 அடியில் இருந்தது, இன்றைக்கு 26 அடிக்கு வந்துட்டுது. நாங்கள் இதை 30 அடியில் கொண்டு வரணுமெண்டு இருக்கிறோம். இதில் இந்த குளத்தில் இருந்து 6 கிராமங்களுக்கு தனி போகுது. கல்மடு நகர், கண்டாவளை,
புளியம்பொக்கடை, தருமபுரம் கிழக்கு, தருமபுரம் மேற்கு, நாகேந்திரபுரம், இப்படி 6 கிராமங்களுக்கு தண்ணி போகுது. இதில் கண்டாவளையும் கல்மட நகரம் தான் இது நிரந்தரமாக பதியப்பட்ட இடங்கள். மற்ற இடங்களையும் பதிய வேண்டும். இந்த தண்ணி எல்லா இடத்துலையும் இப்போ இடமடுவில் 36 அடி தண்ணி இருக்கு. எங்கட இடத்துல 26 அடி தண்ணி தான் இருக்கு. போன முறை நாங்கள் தண்ணி காணான்னு சொல்லி இந்த பிள்ளையாற்றி அனுசரணையோட நாங்கள் இதை ஒரு அடி உயர்த்தி 1 அடி உயர்த்தி கட்டி அதில் இருந்து தண்ணி எடுத்துனாங்க. அப்போ எடுத்துக்கொண்டிருக்கே இப்போ பிள்ளையார் ரங்கம் குடியிருப்புக்கு தண்டோடியா இதாலி ஒரு பாதை இருக்கு. இந்த இதாலி ஒரு வழி வாய்க்கால் இருக்குது. மூலிகை தோட்டத்துக்கு போய் சம்பு குளத்துக்கு போகும் அந்த வாய்க்கால். இதுல தண்ணி கூடுற இடத்துல நாங்கள் அதால தண்ணி விட்டு இந்த ரங்கம் குடியிருப்பு ஒரு காலத்துல இந்த நீர்ப்பாசனம் இதாக்கணும்ன்றதுதான் எங்கட பிரச்சனை. அதுக்கு இந்த பிள்ளையார் தான் உறுதுணையாக. எங்களுக்கு இப்போ இந்த தண்ணி இல்லை என்று வாரையில் இந்த குளத்துல இருந்து தண்ணி எப்பவும் நாங்கள் செய்ய பண்ணி கொண்டிருந்தால் நெடுக தண்ணி காணாமல் வந்த வரலாறுகள் கிடையாது. நாங்கள் கிட்டத்தட்ட கண்டாவளை கமக்கார 6 வருடம் தலைவராக இருந்த நாங்கள் அந்த இருந்த காலத்தில் எல்லாம் நன்றாகத்தான் சிறுவோம் எல்லாம் செய்தாங்க. நாங்கள் கொஞ்சம் கூடத்தான் செய்வோம். அந்த அளவு ஏக்கர் நாங்கள் ஒரு காலம் செய்யறதில்லை, கொஞ்சம் கூட தான் எங்கள் ஏரியாவில் செய்யப்படும். ஆனால் எங்கள் ஏரியாவில் இருந்து தெரிகிறேன். அது மாதிரி தான் இப்போவும் வர நாங்கள் இதில் மற்ற ஏரியாக்களையும் கூட்டணும் பண்ணி கிட்டத்தட்ட இதில் ஒரு 75 குடும்பம் வரும். என்ன 75 குடும்பத்துக்கு மேலே குடியேற்றி இருக்கிறோம். அதனால இந்த பிள்ளையாருக்கு அதை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் நெடுக வந்து கும்பிடக்கூடியதாக இருக்கும். அந்த காலத்தில் இருந்து அது ஒரு புதுமையான தெய்வம். இதை நாங்கள் இந்த குளக்கட்டை கட்டைக்கே இதில் நாங்கள் இதண்டு ஆரம்பித்து நாங்கள் இந்த குளத்துக்கு தண்ணி திறக்கையும் இதில் பொங்கித்தான் நாங்கள் இதில் தண்ணி திறக்கிற வளமை. அப்படியான இது செய்யக்கூடிய இதில் இந்த குளம் ஒரு மிகவும் பிரதானமான இதாக இந்த பிள்ளையார் கோயில் நெல்முத்து விநாயகர் காணப்படுகின்றது. ஆனபடியாக இந்த நெல்முத்து விநாயகரை பற்றி ஒரு பாடலும் எங்களை இதில் இயற்றப்பட்டிருக்கு. இந்த பாடலும் பிரபல்யம் பெற்றிருக்கு. இந்த இந்தியா எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் எங்கள் பாடல் மிகவும் பிரபல்யமானதாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த நெல்முத்து விநாயகர் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட இது 30 அடிக்கு உயர்த்தலாம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறோம். அப்போ வனவள பகுதி தங்கட காடுகள் அழியும் என்று ஒரு பக்கத்தால் சொல்லியிருக்கிறோம். அதை நாங்கள் இதண்டு அதை பெருப்பிச்சு எல்லா இடத்துக்கும் நிறைவாக செய்யணும் என்று இந்த நெல்முத்து விநாயகரை வேண்டி ஒரு இதான கோயில். ஓகே, நிச்சயமாக ஐயா. இப்போ நீங்கள் நிற்கிற இடத்துக்கு பின்னால் ஒரு இடம் இருக்குல்ல, இதுதான் இந்த இடத்துல ஆரம்ப கோயில், பிள்ளையார் கோயில் ஆரம்பம். இதுல ஒரு சின்ன கொட்டகை இருந்தது. இந்த காட்டுக்கு தடிபட்ட போறாக்கள், குளத்துக்கு தண்ணிக்கு போறாக்கள் இதுல இதண்டு போய் வர்றதுதான் இதுல படம். மற்றது ஐயா, இந்த ஆலயத்துக்கு நெல்முத்து விநாயகர் என்ற ஒரு பேர் வந்திருக்குது. எப்படி அந்த பேர் வந்தது? இந்த நெல் இந்த குளத்தை நம்பித்தான், இந்த கோயிலை குளத்தை நம்பித்தான் இந்த மக்கள் எல்லாம் நெல்லை செய்யணும். கல்மட நகர் என்றா என்ன, கண்டாவளி என்றா என்ன, புளியம்புக்குனி என்றா என்ன, தருமபுரம் என்றா என்ன, கட்டக்காடு என்றா என்ன, நாகேந்திரபுரம் என்றா என்ன. இது இந்த பிள்ளையார் எந்த நேரத்திலே இவங்களுக்கு எப்போ உதவி செய்து கொண்டே இருக்கிறார். நெல் இப்போ இவங்களுக்கு கஷ்டங்கள் வாரை, ஏதோ தண்ணி இல்லைன்றாலும் வந்து கொண்டே இருக்கு. இதனால அந்த பிள்ளையாருக்கு நாங்கள் நெல்முத்து விநாயகர், நெல்லுக்கு முத்துக்கும் அதிபதியாக இருக்கிற இந்த பிள்ளையார் என்று சொல்லி தான் நெல்முத்து விநாயகரை வச்சு. நிச்சயம் அழகாக சொன்னீங்க ஐயா. மற்றது போர்க்கால சூழல் இயக்கம் இருந்த காலத்தில் இங்கே வழிபாடுகள் எப்படி இருந்தது? வழிபாடுகள் எல்லாம் நடந்து கொண்டே இருந்தது. இதில் பக்கத்தில் இருந்தார்கள் நெடுக குளக்கட்டுக்கு வந்து குளத்தில் இதண்டேக இந்த கோயில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்து கொண்டிருந்தது. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் இது சிறிய ஆலய குளமாக இருந்தது, இப்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்குதுண்டா. எத்தனையாம் ஆண்டு இந்த குளம் வந்து மேல் திருத்தப்பட்டது? இதில் 1931ஆம் ஆண்டு இந்த குளம் கட்டப்பட்டது. அதுக்கு பிறகு இப்போ 4 வருஷத்துக்கு முன்னம் பெரிதாக 26 அடியை கொண்டு வரப்பட்டது. ஓகே, நிச்சயமாக ஐயா. இந்த ஆலயம் தொடர்பாக நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நெல்முத்து விநாயகர் ஆலயத்தில் கொடுக்குறோம். இப்போ மற்றும் ஒரு ஐயா எங்களோட சந்திச்சிருக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நெல்முத்து விநாயகர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு பொங்கல் நிகழ்வு சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. இந்த ஆலயம் பற்றிய உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும். இந்த நெல்முத்து விநாயகர் பெருமானுடைய அருள் என்பது மிகவும் பெருமதிப்பிக்குது. நாங்கள் எங்கள் கண்கூடாக காத்திருந்தோம். உண்மையிலே கடந்த ஆண்டு இரணைமடு குளம் உடைப்படுக்கின்ற அபாயம் வந்தபோது அந்த பொறியியலாளர் சொன்னார், கனகாம்பியைக்கு ஒரு தேங்காயும் தான் கைவிட்டு என்னால் செய்ய முடியாது, இனி இந்த வருகின்ற தண்ணியை மறைக்க முடியாது, கல்மடு குளத்துக்கும் அவ்வளோ அபாயகரமாக தண்ணி வந்து கொண்டிருக்குது. அவர் கனகாம்பியைக்கும் ஒரு தேங்காய் அடித்து போட்டு அந்த இரவு 11:15 மணிக்கு தான் நெல்முத்து விநாயகருக்கு ஒரு தேங்காய் அடிக்கணும்னு எனக்கு சொல்ல உடனே பள்ளி சொல்லிச்சான். உடனே வந்து நெல்முத்து விநாயகருக்கு தேங்காய் அடிச்சு போட்டு அங்கே போக தண்ணியினுடைய அந்த கலிங்கால இருக்கிற தண்ணி படிப்படியாக குறைஞ்சு கொண்டிருந்தது. தனது அந்த அதிசயத்தை கண்டு இப்படி ஒரு அதிசயங்களை உருவாகுது. உண்மையிலே இது ஒரு தான் தோன்றியாக இந்த இடத்துல வந்து இந்த வனத்துக்கு அருகாமையில் குளத்தருகே தானே குடிகொண்டு ஒரு ஆலயம் நெல்முத்து விநாயகர். உண்மையிலே இது கல்மடுவிலிருந்து கண்டாவளையினுடைய தூரம் கிட்டத்தட்ட 15 மைல் வரும். இந்த 15 மைலுக்கும் நாங்கள் தண்ணியை கொண்டு போகிறோம்ன்றது ஒரு பெரிய அதிசயம். ஏன்னா பெரிய ஆறு, அந்த ஆறுகளுக்குள்ளால மறித்து தண்ணியை கொண்டு போய் இத்தனை ஊருக்குள்ளாலையும் கொண்டு போய் கண்டாவளையில் நீர் பாய்ச்சி ஏற்றமிகு சிறுவம் எங்கே பார்த்தாலும் கண்டாவளை பச்சை பசியில் இருக்கும். இந்த 83ஆம் ஆண்டுக்கு முன்னம் கிட்டத்தட்ட சகாரா பாலைவனத்துக்கு சமனாக இருந்த எங்களோட ஊர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசியில் நிற்கிறதா இந்த நெல்முத்து விநாயகருடைய நல்லருள்னு தான் சொல்லணும். எந்த காலத்திலும் இதுவரை நான் நினைக்கிறேன் 82ஆம் ஆண்டு சிறுவோகம் வந்தது. ஒரு காலம் இந்த பெரிய இரணைமடு குளத்தில் கூட சில பகுதியில் எரிஞ்சிருக்கு. கண்டாவளையில் ஒரு காலமும் இன்னும் எரிந்ததாக வரலாறு இல்லை. அந்த அளவுக்கு கல்மடுவையும் கண்டாவளையும் காத்த எங்களுடைய நெல்முத்து விநாயகர் பெருமான் இப்போ நாங்கள் புளியம்பக்கொடை, கட்டைக்காடு, பெரியகுளம்,
நாகேந்திரம் என்று இந்த பல பிரதேசங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் என்று கடந்த 24ஆம் ஆண்டு நினைக்கிறேன் இந்த குளத்தை பெருப்பிச்சு இப்போ அவைகளுக்கும் எல்லாம் திறந்த முறையில் அவர்கள் காணும் என்ற அளவுக்கு தண்ணீரை எம்பெருமான் அள்ளித்தருது. நாங்கள் யாரும் இது மனிதர்களால் செய்கின்ற வேலையில் எம்பெருமானுடைய இந்த பெரிய கைங்கரி இதற்காகத்தான் இத்தனை விவசாயிகளும் இன்றைக்கு வருகை தந்து பாருங்க. ஒரு எலி மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்முத்து விநாயகர் ஆலயத்திலிருந்து நாங்கள் பொங்கல் நிகழ்வுக்கு வந்திருக்கோம். உனக்கு ஐயா இருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நெல்முத்து விநாயகர் பல சிறப்புகளுக்கு சொந்தமான ஒரு ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தினுடைய பொங்கல் நிகழ்வு பற்றி அவருடைய கருத்தை சொல்லுங்கள். ஹர நம பார்வதிபதி ஹர மகாதேவா. எம்பெருமானுடைய மகோன்னதமான இந்த அலங்கார உற்சவ வழிபாடுகள் சென்ற வருடத்திற்கு முதல் அங்கே 2024ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு அங்கே சிறந்த முறையிலே கும்பாபிஷேக வழிபாடுகள் எல்லாம் சிறந்த முறையிலே நடாத்தப்பட்டு ஸ்ரீஸ்காந்தராஜ குருக்கள் அவர்களினால் சிறந்த முறையிலே நடாத்தப்பட்டு எம்பெருமானுடைய இன்றைய இந்த நிகழ்வானது 95 வருடங்களையொட்டி அங்கே 95 பானைகளை அங்கே முன் வாசல்லே எம்பெருமானுக்கு பொங்கல் நிகழ்வுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த தீர்த்தோற்சவ வழிபாடுகள் எல்லாம் இந்த சற்பவெளியிலே நடைபெற இருக்கின்றன. இந்த எம்பெருமானுடைய இந்த கல்மட குளத்திலே அங்கே வயல்வேலைகளுக்கு செல்பவர்கள் இங்கே வருகை தந்து எம்பெருமானுக்கு இந்த தேங்காயை உடைத்து பிரார்த்தித்து செல்லு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த நிகழ்வானது மிக சிறந்த முறையிலே நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்போ எம்பெருமானை நாங்கள் நேரடியாக வருகை தந்து எம்பெருமானுடைய உன்னதமான அவருடைய அற்புத நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் காட்ட வேண்டியதாக இருக்கின்றது. எம்பெருமான் அன்றைய திருவிழாவின் பொழுது வழிவீதி வருகை தரும் பொழுது ஜானை பகவான் அங்கே முன்னுக்கு வந்து ஜானை அங்கே இருந்து ஆசீர்வாதம் செய்து போட்டு சென்றார்கள். அப்போ அப்படியான இந்த நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் காண வேண்டும். ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்முத்து விநாயகர் ஆலயத்தில் அன்னதான வழிபாடு அன்னதானத்துக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. ஸோ இப்போ அதை தான் போய் பார்க்க போகிறோம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னதானத்துக்கான ஏற்பாடுகள் இங்கே பாருங்கள், மெஷினில் தேங்காய் எல்லாம் தெரு வைக்கப்பட்டிருக்குது. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அம்மாமார்கள் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். தான் என்ன செய்து வணக்கம். நாங்கள் வாழைக்காய் வெட்டி வெங்காயம்லாம் வெட்டிட்டு இப்போ நீத்து பூசணிக்காய் வெட்டிக்கிட்டு இருக்கோம். அம்மா என்ன செய்து கொண்டிருக்கீங்க? நாங்கள் நீத்து பூசணி தான் வெட்டுறோம். அம்மா சொல்லுங்க. நாங்கள் கத்திரிக்காய் வெட்டிட்டு நீத்தி பூசணிக்காய் வெட்டுறோம். நீத்து பூசணிக்கு தான் இன்னைக்கு அதிகமாக கத்திரிக்காய் பைத்தங்காய் அதெல்லாம் வெட்டி போட்டு இப்போ நீத்து பூசணிக்காய் வெங்காயம். நாங்கள் கத்திரிக்காய் போன பார்த்து கதைங்களேன். கத்திரிக்காய் வெட்டுறீங்களே, இது கத்திரிக்காய் உங்களுக்கு நீத்து அம்மா அம்மா என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? சீரகம் மிளகா ஊத்துறேன். சீரகம் மிளகு. அம்மா நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பச்சை மிளகா, பச்சை மிளகா, வெங்காயம். வெங்காயம் வெட்டுறீங்க. கண்ணில் தண்ணியே கடையில் தண்ணி வர. அம்மா என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஜூஸ் குடிக்கிறீங்க. அம்மா என்ன நீங்களும் என்ன செய்றீங்க? கையெறியுது. ஐயா ஐயா வணக்கம். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? 4 பேர் பருப்பு கறி ஒன்று வச்சு ரக்கிட்டு சோறு ரக்கியாச்சு. நீ அடுத்த கறி வைக்க போகிறோம். நீங்க தான் நீங்க பிரதான சமையல். நீங்க தான். வணக்கம். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நான் கருவேப்பிலை உடைச்சு கொண்டு இருக்கேன். கருவேப்பிலை எடுத்து கொண்டிருக்கிறீங்க. வடைக்கு போகிறேன். வடை நீங்க தான் முழுமை சொல்லப்படுகிறேன். நான் வந்து தர்மபுரம் கண்டாவளை கோயில் முழுக்க நான் தான் சமையல் மெயின். கண்டாவளை ஃபுல்லாக நான் தான். நீங்க தான். அடுத்து ப்ரைவேட் சமையலுக்கும் போடுவேன். 30 வீடு, கல்யாண வீடு, காந்தி வீடு. மெயின் சமையல்காரன் கண்டாவளை கோயில் முழுக்க என்னையே தான் பிடிக்கிறது. இப்போ அவங்கள தான் என்னை கொண்டாந்தது என்ன. சரி சரி. ஓகே, இதில் ஒரு வேலை நடந்து கொடுக்கு. அண்ணன் வணக்கம். வணக்கம். நடந்து கொடுக்கு. இது நாங்கள் இப்போ மோதாம் பிடிக்கிறதுக்கு மாக்குள்ள ஜோன் இருக்கோம். இது வந்து சிவப்பு நெல் அரிசிமா. சிவப்பு நெல் அரிசிமா. இது இப்போ நாங்கள் மாவை சுடுதண்ணி ஊற்றி இப்படிகளாக்கி அப்புறம் இதை இப்படி திறனி ஆக்கி குழச்சி மோதாம் பிடிக்க ஆரம்பிப்போம். மோதாம் பிடிக்கையும் வாங்கோ, வீடியோ எடுக்கலாம். உங்களோட சேவையை தொடர்ந்து செய்யுங்க சமூகத்துக்கு. தேங்காய் வந்து நாங்கள் இப்போ 5 ஒத்து பயிரில் மோதாம் பிடிக்கிறோம். நாங்கள் 25 தேங்காய் திருவி இருக்கோம். 7 கிலோ சர்க்கரை போடுறோம். 5 கிலோ காண நாங்கள் 7 கிலோ போடுறோம். கொஞ்சம் இனிப்பாக இருக்கட்டும். கடும் ஏற்பாடுகள் தான். கடும் முயற்சிகளோட. ஓகே சரி, நன்றி. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மோதகம் தயாரிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோதகம் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்க, ஒரு அம்மா மோதகம் எப்படி பிடிச்சு கொண்டிருக்காங்க. அம்மா இது என்ன மோதகம்? இது
நெல்முத்து விநாயகருக்கு. நெல்முத்து விநாயகருக்கு இது பிடிக்கிற மோதகத்துக்கு எதுவும் பேர் இருக்குதா? இல்ல, மோதகம் தான். மோதகம் தான். இப்படிதான் பிடிக்கிறது என்ன? ஓ, இது என்ன ஒரு தட்டு வாய்க்க செய்யல, அதுக்குள்ள அந்த பொருள்லாம் வைக்கிறது அப்படியே. சக்கரை ஃபயர் எல்லாம் அதெல்லாம் ஐயா, இப்போ இதில் மோதகம் வந்து பிடிச்சு கொண்டிருக்கிறீங்க. என்னத்துக்காக மோதகம் பிடிக்கிறது? இப்படி எத்தனை மோதகம் பிடிக்கிறீங்க? இதை பற்றி சொல்லுங்க. மோதகம் நேர்த்தி கடனை பிடிக்கிற பிள்ளையாருக்கு மோதகத்தில் கடன் விருப்பமாம். ஆனவரியாக தான் மோதகமா இந்த அவருக்கு படைக்கிறதுல மோதகம் மிக முக்கியமானது. ஆகவே அதுக்காக தான் இந்த மோதகத்தை பிடிக்கிற. அப்படி இதில் என்னென்ன பயன்படுத்தி செய்கிறீங்க? மோதகம் பிடிக்கிறீங்க? இதில் ஒரு கொத்துக்கு 200 மோதகம் பிடிக்கும். 5 கொத்தண்டா கிட்டத்தட்ட 1000 மோதகம் பிடிக்கும். 1000 மோதகம் பிடிக்கும். எல்லாம் சுற்றி பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஓட்டையும் போட்டு வைக்கிறாங்க. அப்படி இருக்கு அப்படியெல்லாம் இல்லை. சுற்றி போட்டா சரி, அவ்வளோதான். இவ்வளோ தான் மோதகம் பிடிக்கிற மோதகம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாம் சேரித்து வச்சிருக்கிறார்கள். பாருங்க, இத்தனை பேர் சேர்ந்து இப்படி எத்தனை மோதகம் பிடிக்க போறான்னு தெரியல. அதையும் கேட்டு பார்ப்போம். இது என்ன பெரிய மோதகமா? இதான் பிள்ளையார் மோதகம். சூப்பர். இங்க பாருங்க, பிள்ளையார் மோதகம் வந்து மட்டும் என்ன பெருசா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய சொட்டு வச்சிருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டிகள்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இதுதான் ஜூஸ் கலக்கப்பட்டு கொண்டிருக்குது. அக்காக்கள் வந்து பார்க்குறாங்க. தங்கச்சாக்கள் வணக்கம். 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 தங்கச்சிக்கு என்ன பெயர்? சௌதரி. எந்த ஊர்? 2 பேரும் இந்த ஊர் தான். உங்களுக்கு என்ன பெயர்? வேணுசா. வேணுசா. ஓகே, இப்போ எந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க நீங்கள்? நெல்முத்து விநாயகர். நெல்முத்து விநாயகர். நெல்முத்து விநாயகர்னாலே நெல்முத்து விநாயகர் தொடர்பான ஒரு பெரிய பாடல் உண்டு. உலக அளவில் இருக்கிற பெஸ்ட் வந்தது தெரியுமே. அந்த பாட்டை எங்களுக்கு படிப்பீங்க? எங்க படிங்க பாப்போம். சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா, வேளாண்மை பெருக்கிய நெல்முத்து நாயகா. சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா, வேளாண்மை பெருக்கிய நெல்முத்து நாயகா. எனக்கும் நீயே முதல் பொருளானவா, உரலாம் உனை தொழுதே நெல்முத்து நாயகா. எனக்கும் நீரே முதல் பொருளானவா, உரலாம் உனை தொழுதே நெல்முத்து நாயகா. நாயகனே வினைகள் அர்த்தவனே, விந்தைகளும் நீயே புரிந்தவனே. கணபதியே கருணை கொண்டவனே, கல்மடுவில் கருணை பொழிபவனே. சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா, வேளாண்மை பெருக்கிய நெல்முத்து நாயகா. சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா, வேளாண்மை பெருக்கிய நெல்முத்து நாயகா. நன்றி நன்றி. சூப்பரா இருந்தது. தங்கச்சாக்கள் எத்தனை படிக்கிறீங்க? நான் 8. நீங்க 6ஆம் ஆண்டு. ஓகே, எந்த ஸ்கூல்ல நீங்க? ராமநாதபுரம். ஓகே, நல்லா பாட்டு படிக்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய பாடலாம் படிச்சு எதிர்காலத்தில் நல்ல பாடகராக வரணும் என்ன? ஓகே, நன்றி நன்றி நன்றி. அப்படி இங்காலம் வரும்போது சின்ன சிறுசுகள்லாம் தாங்களும் பாட்டு படிக்க போகிறோம் என்று மைக்கை கேட்டாங்க. அவைக்கும் மைக்கு ஒருக்கா கொடுத்தேன். நிறைய பாட்டு படித்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஒரு சில பாடல்கள் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். சின்ன பிள்ளைகள்ன்ற டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வடை சுடுற பக்கத்துக்கு வந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான வடை சுடப்பட்டு கொண்டிருக்குது. முன்னுக்கு பார்த்தோம்னா வாளிகளில் உளுந்து வடைகள் சுட்டு வச்சிருக்கிறார்கள். பக்கத்தில் பெரிய பேசினையும் வச்சிருக்கிறார்கள். அதிக அளவிலான வடைகள் வந்து சுடப்பட்டு கொண்டிருக்குது. இந்த இடத்துல ஆலயத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான குரங்குகள் வந்துட்டது.
குரங்குகளுக்குண்டே அங்கே சமைக்கப்பட்ட உணவுகள் பொங்கல் இதெல்லாம் கொண்டு போய் ஒரு பேசினில் வச்சாங்க. ஸோ அவையெல்லாம் பயந்து வந்து சாப்பிட்டு போகிறாங்க. அங்கே பாருங்கள், ஒருத்தர் இருந்து அழகாக எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அப்படியே எல்லா அதில் வைக்கப்பட்ட எல்லா உணவையும் எடுத்து வாய்க்குள்ளே வச்சு அடைக்கிறார். பக்கத்தில் பொங்கல் பானைகள்லாம் வரிசையில் அடுக்கப்பட்டிருக்குது. இல்லை பாருங்கள், திரும்பியும் வந்துட்டார் அந்த இடத்துக்கு. பாருங்கள், வாய் ஃபுல்லாக அதில் இருக்க எல்லாம் பொங்கல் தான். பயந்து வந்து சாப்பிட்டு போகிறாங்க. காட்டில் இருக்க குரங்கானால கொஞ்சம் ஆக்களை கண்டோன்னு பயம். இனி சுவாமி தீர்த்தம் ஆடுவதற்கு கல்மடு குளத்தடிக்கு போக இருக்குது. இந்த காட்சி இனி ஒரு வித்தியாசமாக இருக்கும். குளத்தடிக்கு ஊர்வலமாக போவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியவாறு இந்த இடத்துல இருக்கிறாங்க. அதில் ஒரு அம்மா கலையாடி கொண்டிருக்கிறார். முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் விபூதி, சந்தனம், குங்குமம் இதெல்லாம் ஏந்தியவாறு இந்த இடத்துலேருந்து ஆலயத்திலிருந்து குளத்தடிக்கு போகிறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க. சுவாமி உள்வீதி வலம் வருவதுடன் இந்த நிகழ்வு ஆரம்பமாகும். ஓகே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாதஸ்வர மேல வாத்தியங்களுடன் உள்வீதி வலம் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஆதி பிள்ளையார் இருந்த இடத்துலேருந்து உள்வீதி வலம் வர அந்த காட்சி பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா அப்புறம் அழகாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தீச்சட்டி ஏந்தியவாறு அப்படியே முட்டிக்கால்லே நடந்து வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்திலிருந்து வெளியில் சுவாமி வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து எலி வாகனத்தில் ஏற்றியபடித்தான் ஊர்வலம் போக இருக்குது. குளத்தடியோடு பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஊர்வலம் வரும் அந்த காட்சி உண்மையிலே அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கல்மடு குளம். கல்மடு குளத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாதை வருது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பவுசர், தண்ணி பவுசர் ஒன்று போகுது. முன்னால் ஒரு மெஷின், இதில் நாதஸ்வர வாத்தியங்கள் போகுது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாமி அழகான முறையில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். பக்தர்கள், பால் குடங்கள், காவடிகள் என ஒரு வித்தியாசமான முறையில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. இப்போ நேரடியாக குளத்துக்கு தான் தீர்த்தமாடுவதற்காக இந்த இடத்துலேருந்து நகர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போ குளத்தின் நடுப்பகுதிக்கு ஊர்வலம் வந்துட்டது. பெரும்பான்மையான பெண்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் நிற சாரி அணிந்து முன்னுக்கு பார்த்தீங்கன்னா கல்மடு குளத்தை முழுமையாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதிக அளவிலான முதலைகள் காணப்படக்கூடிய குளம். இது ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை செய்து வச்சுருக்கிறாங்க. இப்படி பெரிய ஒரு ஏற்றம் இதில் தான் சுவாமி தூக்கி கொண்டு வராங்க. அந்த சுவாமியை எந்த ஒரு கலைப்பும் இல்லாமல் தூக்கிட்டு வர பார்க்கக்கூடியதாக இருக்கும். எவ்வளோ தேங்காய் உடைப்பா? ஒரு தேங்காய் உடைக்கிற இடம் இது அங்கே தான் போகணும். ஓகே மக்கள், இங்கே பாருங்கள், விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஆதாரம் நீர். அந்த நீரை தரக்கூடிய அந்த குளத்துக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது.
இதையும் ஒரு கற்பூரம்லாம் கொளுத்தி போட்டுக்கோங்க. அடுத்தது போகணும். இதுதான் கண்டாவில் வச்சிருக்கேன். இந்த கண்டாவில் தண்ணி வார இது அளவு தான் ஜெயலாளர் கேளுங்க பிஜேபி இதால் தண்ணி வாங்கி அங்கே நெத்தலியார் கட்டி தான் கண்டாவில் இப்போ 1573 ஏக்கர் இதில் விதப்படுது எங்களுக்கு. கல்மடு குளத்துக்கு பக்கத்தில் சுவாமி ஓகே ஐயா இறங்கி வர தீர்த்தம் ஆடுவதற்கு உரிய இடத்துக்கு எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறாங்க. குளத்தில் இப்போ ஃபோன் மிதந்து போக போகுது. தான் தீர்த்தம் ஆடி கொண்டிருக்கிறாங்க. அந்த காட்சி தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னுக்கு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்டத்தின் மிக முக்கியமான குளங்களில் ஒன்றான கல்மடு குளத்திற்கு அருகே இருக்கக்கூடிய நெல்முத்து விநாயகர் ஆலயத்தின் பொங்கல் நிகழ்வை தான் இன்னைக்கு காணொலியாக காட்சிப்படுத்தியிருக்கலாம். நிச்சயமாக வித்தியாசமான முறையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போட்டு மற்றும் ஒரு காலம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் உறவுகளே.